Good morning to everyone. 11th Business Max Chapter 6 Application of Differentiation. So இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்டு சப்ளை, காஸ்ட்டு, ரெவன்யூ அண்டு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் எ மார்க்கெட் த குவான்டிட்டி ஆஃப் எ கமாடிட்டி டிமாண்டட் பை த கன்சியூமர் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா தேவை சார்பு, அதாவது நமக்கு தேவையான ஃபங்க்ஷன், தேவை சார்புன்னு சொல்லுவோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய மார்க்கெட், இப்போ ஒரு மார்க்கெட் சந்தை, நம்ம தமிழில் சொல்லுவோம்னா சந்தை இருக்குல்ல. ஸோ ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா த குவான்டிட்டி ஆஃப் எ கமாடிட்டி டிமாண்டட் பை த கன்சியூமர் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ப்ரைஸ். அதாவது கன்சியூமர் அப்படின்னா மக்கள் நம்ம போய் ஒரு வாங்குறோமில்ல. ஸோ அதாவது நுகர்வோர்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ இப்போ ஒரு கன்சியூமரால் கூறப்பட்ட, இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு காய்கறியோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று வாங்குகிறோம், என்ன சொல்கிறது, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குகிறோன்னா நாம் கூறப்பட்ட ஒரு பொருளோட அளவு, சரிங்களா. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பொருளை ஒரு அளவாக ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ ஒரு பொருள் அளவானது அப்பொருளின் எதை பொறுத்து நிர்ணயிக்கும் அப்படின்னா விலையை சார்ந்துள்ளது, சரிங்களா. ஸோ அதை தான் அவன் கொடுத்துருக்கான். The quantity of a commodity demanded by the consumer depends on its a price, சரிங்களா. ஸோ அதாவது கன்சியூமருக்கு இவ்வளோ அளவு, ஒரு பொருளோட அளவு வேணும் அப்படின்னா பொருளோட எதை சார்ந்தது அப்படின்னா அந்த பொருளோட விலையை சார்ந்தது தான் நமக்கு என்னது டிமாண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இங்கே if the price of the commodity increases then the demand is decrease. அதாவது நாம் என்ன சொல்கிறது, ஒரு பொருளின் விலையானது அதிகரிக்கும் பொழுது அந்த அளவு இருக்கு பாருங்க, நாம் வாங்கணும் இவ்வளோ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுற அளவு நமக்கு என்ன ஆகும், குறையும். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் சார், நார்மலாக ஒரு தக்காளியே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இப்போ நம்ம விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 1 கிலோ 2 கிலோ வீட்டுக்கு வாங்குவோம். ஸோ இதே விலை அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு 1/2 kg கொடுங்க, இல்லாட்டி ஒரு 1/4 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமா. சேம் அதே தான். அதாவது விலை அதிகரிக்கும் பொழுது நாம் கூறப்படுகின்ற அளவும் எனக்கு என்னது குறையும், சரிங்களா. ஸோ பொருளோட விலை குறையும் பொழுது கூறப்படுகிற அளவு எனக்கு என்னவும் அதிகரிக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு இஃப் த ப்ரைஸ் ஆஃப் தி கமாடிட்டிஸ் டிக்ரீசஸ் தென் த டிமாண்ட் இஸ் எனக்கு என்னது இன்க்ரீஸ். அதாவது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது எனக்கு என்னது அளவு அதிகமாக நம்ம கேட்போம், ப்ரைஸ் அதே அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அளவை நாம் குறைப்போம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கிராஃபில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு என்னது டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு கிராஃபில் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் எனக்கு என்னது, இது எனக்கு என்னது எக்ஸ் அப்படிங்கிறது டிமாண்டு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிற இந்த இது டிமாண்டு, இந்த இடத்துல பி அப்படிங்கிறது எனக்கு என்னது ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எப்பயுமே பாருங்கள், அதாவது விலை கம்மியாகுது, சரிங்களா. ஸோ இப்போ விலை கம்மியாகும் போது எனக்கு என்னது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சப்போஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ப்ரைஸ் விலையெல்லாம் ஒன்று தான். ஸோ அதாவது ப்ரைஸ் கம்மியாகும் போது டிமாண்ட் எனக்கு என்னது இன்க்ரீஸ் ஆகுமா. சேம் அதே மாதிரி இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ப்ரைஸ் எனக்கு என்னது குறையும். ஸோ அதான் எனக்கு என்னது இந்த கர்வில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுதான் எனக்கு என்னது டிமாண்ட் கர்வு. ஸோ இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது எஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே டிமாண்டு, பி அப்படிங்கிறது எனக்கு என்னது ப்ரைஸு, சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி ஆஃப் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன். அதாவது தேவை டிமாண்ட் அப்படின்னு தேவை ஃபங்க்ஷனில் விலை மற்றும் அளவு எனக்கு என்னது எதிர் விகிதத்தில் இருக்கும். ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷன், அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷனில் விலை அப்படிங்கிறது எனக்கு என்னது ப்ரைஸும், டிமாண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னது தேவையும். ஸோ ரெண்டும் எனக்கு என்னது ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள், இந்த கிராஃப் ஆஃப் தி டிமாண்ட் ஃபங்க்ஷன் லைஸ் ஒன்லி இன் த ஃபர்ஸ்ட் குவார்டினேட். அதாவது இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் கிராஃப் எப்பவுமே எனக்கு என்ன தான் ஒரு கிராஃபில் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டினேட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து மூணாவது கண்டிஷன் பாருங்கள், ஆங்கிள் மேட் by and tangent to the demand curve with respect to the positive direction of x-axis is always அப்சியூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதாவது தேவை ஃபங்க்ஷன் டிமாண்ட் ஃபங்க்ஷனில் எந்த ஒரு எனக்கு என்னது கர்வுமே என்ன சொல்கிறது எக்ஸ் அச்சுக்கு எனக்கு என்னது இடையில இருக்கிற எனக்கு என்னது அப்சியூட் ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதோ இங்கே பாருங்கள். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கர்வில் நேராக போகக்கூடிய அந்த எனக்கு என்னது அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எனக்கு என்னது அப்சியூட் ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் தி டிமாண்ட் கர்வ் இஸ் நெகட்டிவ். ஸோ அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷனோட அந்த எனக்கு என்னது அந்த கர்வ் எனக்கு என்னது எப்பவுமே எனக்கு என்னது
நெகட்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறையன் ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து எனக்கு என்னது, அதாவது அப்சல்யூட் ஆங்கிளில் ஸ்லோப் இருக்கிறனால எனக்கு என்னது இந்த இடம் நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி சொல்லிக்கலாம். இல்லாட்டி விலை வந்து விலையும் டிமாண்ட் எனக்கு என்னது, தேவையும் விலையும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால, ஸோ அதை ஆப்போசிட்டில் இருக்கும்போது இந்த கர்வை டச் பண்ணக்கூடிய இந்த லைன் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் எனக்கு என்னது அப்சல்யூட்டில் இருக்கிறதுனால, ஸோ இதை நான் என்னென்னு சொல்லுவேன், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷனில் எனக்கு என்னது, ஸ்லோப் ஆஃப் தி டிமாண்ட் கர்வ் எனக்கு என்னது எப்பவுமே நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து சப்ளை ஃபங்க்ஷன். ஸோ சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னா in a market, same அதே மார்க்கெட்டில் the quantity of a commodity supplied by the producer depends on its price. அதாவது ஒரு மார்க்கெட்டில் வந்து எனக்கு என்னது, உற்பத்தி பண்ணுறீங்கன்னா யார், ப்ரொடியூசர். ஒரு பொருளை வந்து ஒரு விலை வச்சு எடுத்துகிட்டு வருவீங்க, இல்லாட்டி ஒரு உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க. சரிங்களா? ஸோ அந்த உற்பத்தி பண்ணுறவரால் ஒரு பொருளின் அளவானது எனக்கு என்னது, அப்பொருளின் விலையை சார்ந்துள்ளது. உற்பத்தி வழங்கப்பட்ட ஒரு பொருளின் அளவானது அப்பொருளின் விலையை சார்ந்துள்ளதுன்னு தமிழில் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வந்து ப்ராடக்ட் பண்ணி கொண்டு வரார் அப்படின்னா அந்த பொருளோட அளவை பொறுத்து அது என்ன சொல்லுவார், அவர் விலையை சொல்லுவாரா? ஸோ அப்போ அதை பொறுத்து சார்ந்தது தான் எனக்கு என்னது, சப்ளை ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ அது கொடுத்துருக்காம பாருங்க. If the price of the commodities increases, then quantity of the supply increases, and if the price of the commodities decreases, then the quantity of supply is decreases. சரிங்களா? ஸோ அதாவது ஒரு பொருளோட விலை அதிகரிக்கும் பொழுது வழங்கப்படவான அளவானது எனக்கு என்னது அதிகரிக்கும். சப்ளை ஃபங்க்ஷனில் டிமாண்ட் ஃபங்க்ஷனில் வந்து குறையும். இதே சப்ளை ஃபங்க்ஷனில் எனக்கு என்னது, அதாவது உற்பத்தி வந்து அதிகரிக்கும் போது எனக்கு என்னது, உற்பத்தி அதிகரிக்கும் போது விலையும் அதிகரிக்கும். சரிங்களா? வழங்கப்படும் அளவும் எனக்கு என்னது அதிகரிக்கும். ஸோ ரெண்டாவது எனக்கு என்னது, பொருளோட விலை குறையும் பொழுது வழங்கக்கூடிய அளவும் எனக்கு என்னது குறையும். ஏன் அப்படின்னா அவன் வந்து ப்ரொடியூசர், அவன் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறவன். ஸோ டிமாண்ட்னா நம்ம வாங்குறவங்க என்ன பண்ணுவோம், ஒரு பொருளோட ரேட் அதிகமாக இருந்தால் கம்மியாக வாங்குவோம், கம்மியாக இருந்தால் அதிகமாக வாங்குவோம். அதே உற்பத்தி பண்ணுறவன் எப்படி விற்பான், ஒரு பொருளோட ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அளவு அதிகமாக தருவான். அதே அளவு வந்து எனக்கு என்னது கம்மியாக கொடுக்குறான் அப்படின்னா எனக்கு என்னது ரேட்டும் எனக்கு என்னது கம்மியாக இருக்கணும். ஸோ அதான் எனக்கு என்னது சப்ளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரைஸ் வந்து இது நமக்கு, ஸோ இது எனக்கு என்னது, அதாவது ப்ரொடியூசர், டிமாண்டுன்னு சொல்ல முடியாது, ப்ரொடியூசர் சப்ளை பண்ணுறவங்க தான் எனக்கு என்னது ப்ரொடியூசர். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து சப்ளை பண்ணுறவங்க இந்த இடத்துல, ஸோ இது வந்து எனக்கு என்னது ப்ரைஸ். ஸோ இதுக்கு 3 கண்டிஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் தி சப்ளை ஃபங்க்ஷன் ஆர் எனக்கு என்னது ஆர் இன் டைரக்டிவ் வேரியேஷன். சரிங்களா? அதாவது நேர் விகிதத்தில் இருக்கும். டைரக்டிவ் வேரியேஷனாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது ப்ரைஸும் சப்ளையும் எனக்கு என்னது ஆப்போசிட் இல்லாமல் எனக்கு என்னது ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும், நேர் விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது கண்டிஷன், இந்த கேப் ஆஃப் தி சப்ளை ஃபங்க்ஷன் லைஸ் ஒன்லி இன் ஏ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே சப்ளை ஃபங்க்ஷன் எனக்கு என்ன தான் இருக்கும், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சது. மூணாவது கண்டிஷன், ஆங்கிள் மேட் பை அண்ட் டேஞ்சன்ட் டு த சப்ளை கர்வ் வித் ரெஸ்பெக்ட் டு பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்வே எனக்கு என்னது அக்யூட் ஆங்கிள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ளை கர்வில் எனக்கு இந்த கர்வை டச் பண்ணக்கூடிய லைனோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னது அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அக்யூட் ஆங்கிளாக இருக்கிறதுனால இந்த கர்வ் எனக்கு என்னது ஸ்லோப் ஆஃப் தி சப்ளை கர்வ் இஸ் எனக்கு என்னது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷனில் வந்து எனக்கு என்னது அப்சல்யூட் ஆங்கிளாக இருந்ததுனால நெகட்டிவில் இருந்துச்சு, இங்கே அக்யூட் ஆங்கிளில் இருக்கிறனால எனக்கு என்னது பாசிட்டிவாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ டிமாண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் என்னென்னு முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்னது ஈக்விலிபிரியம் ப்ரைஸ். சரிங்களா? ஸோ ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னா அதாவது ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு விலை, அதாவது ஒரு பொருள், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ப்ரைஸ் அட் விச் த டிமாண்ட் ஃபார் எ commodity is equal to its supply is called as equilibrium price and denoted by எனக்கு என்னது PE. அதாவது ஒரு பொருளோட தேவை மற்றும் அதனோட எனக்கு என்னது உற்பத்தியும் சமநிலை அடையும் போது, ஒரு பொருள் வந்து தேவைப்படுது, அதனோட உற்பத்தியும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது கிடைக்கப்படக்கூடிய ப்ரைஸ் தான் எனக்கு என்னது கிடைக்கப்படக்கூடிய ப்ரைஸோட ஈக்குவலும். அதாவது ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது, உற்பத்தியும் கரெக்டாக வந்துட்டுருக்கு, ஸோ அதுக்குண்டான விலை எனக்கு என்னது கரெக்டாக ஈக்குவலாகவே வந்துட்டுருக்கு அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லி குறிக்கலாம், PE என்னன்னு சொல்லி இந்த சிம்பிளில் நம்ம ஈக்விலிபிரியம் ப்ரைஸை குறிப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஈக்விலிபிரியம் குவான்டிட்டி. The quantity at which the demand for a commodity is equal to its supply is called as equilibrium quantity and is denoted by
எக்ஸி அதாவது ஒரு பொருளோட தேவையும் அதனோட எனக்கு என்னது உற்பத்தியும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அதாவது குவான்டிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ அதாவது ஒரு பொருளோட தேவையும் இருக்குது அதனோட உற்பத்தியும் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது அதனோட குவான்டிட்டி இருக்கும் பாருங்கள், அந்த குவான்டிட்டியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஈக்லிபிரியம் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இதை நம்ம என்னென்னு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்இ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஈக்லிபிரியம் பாயிண்ட், the point of intersection of the demand and supply function P of E, XE is called PE, XE is called as equilibrium point. அதாவது தேவை மற்றும் எனக்கு என்னது உற்பத்தி வளைவரைகளின் ரெண்டோட எனக்கு என்னது இந்த ஜாயிண்டிங் பிளேஸ், அதாவது இது வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன், இது வந்து எனக்கு என்னது சப்ளை ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டுக்கவும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்னது, அதாவது எனக்கு என்னது ஈக்லிபிரியம் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னது இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈக்லிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், ஆவரேஜ் அண்டு மார்ஜினல் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அதாவது usually the variation in the dependent quantity y with respect to the independent quantity x can be expressed in the described in terms of two concept, namely so ஒன்று எனக்கு என்னது ஆவரேஜ் கான்செப்ட், இன்னொன்று எனக்கு என்ன அப்படின்னா மார்ஜினல் கான்செப்ட். எக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷனை வச்சு, அதாவது எக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு எனக்கு என்னது ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ஒய் அப்படிங்கிறக்கூடிய ஃபங்க்ஷனில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா ஆவரேஜ் கான்செப்ட் அண்டு மார்ஜினல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் கான்செப்ட் அப்படின்னா த ஆவரேஜ் கான்செப்ட் எக்ஸ்பிரஸ் ஆஸ் த வேரியேஷன் ஆஃப் ஒய் ஓவர் எ ஹோல் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் அண்ட் இட்ஸ் டினோட்டட் பை ஒய் பை எக்ஸ். அதாவது எக்ஸோட எனக்கு என்னது எக்ஸோட முழுவீச்சான எனக்கு என்ன அது முழுவீச்சு மீதான ஒய்யின் மாறுபாடு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆவரேஜ் கான்செப்ட். சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒய் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் கான்செப்ட்னா நம்ம ஒய் பை எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜினல் கான்செப்ட். மார்ஜினல் கான்செப்ட் அப்படின்னா த மார்ஜினல் கான்செப்ட் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் த instantaneous rate of changes of y with respect to x and is denoted by dy by dx. அதாவது எக்ஸை பொறுத்து எனக்கு என்னது ஒய்யில் அப்படியே இன்சென்டிவாக டக்குன்னு உடனே ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுவோம்னா மார்ஜினல் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்னென்னு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா dy by dx அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த dy by dx டினோட் பண்ணுறோம்ல, ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக போட்டிருக்காங்க. ஒன்று அப்படின்னா f of x plus del x minus f of x divided by del x அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று எனக்கு என்னது இன்ஸ்டன்ட், அதாவது உடனே சேஞ்ச் ஆகுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆகுது, ஒய்யில் வந்து சேஞ்ச் நடக்குது அப்படின்னா dy by dx equal to limit del x tends to 0 del y divided by del z equal to limit del x tends to 0 f of x plus del x minus f of x divided by del x அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த கான்செப்ட்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்னது காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டு இருக்குது. ஒன்று எனக்கு என்னது வேரியபிள் காஸ்ட்டு, இன்னொன்று எனக்கு என்னது அப்படின்னா ஃபிக்ஸடு காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டு ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ காஸ்ட் ஃபங்க்ஷன்னா முதல்ல என்னன்னு தெரியணும்ல, த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எ கமாடிட்டி இஸ் கால்டு இட் இஸ் எ காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ நார்மலி டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் கன்சிஸ்டஸ் ஆஃப் டூ பார்ட். அதாவது ஒன்று எனக்கு என்னது வேரியபிள் காஸ்ட், இன்னொன்று எனக்கு என்னது ஃபிக்ஸடு காஸ்ட். அதாவது ஒரு பொருளை நம்ம என்னது உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவிடப்படக்கூடிய அந்த தொகையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அதாவது எனக்கு என்னது காஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மொத்த செலவுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்காக கூடிய மொத்த செலவில் ரெண்டு விதமாக பிரிப்போம். ஒன்று எனக்கு என்னென்னா வேரியபிள் காஸ்ட்டு, இன்னொன்று எனக்கு என்ன அப்படின்னா ஃபிக்ஸடு காஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்னா என்னென்னு பாருங்கள். Variable cost is the cost which varies almost in direct proportion of the volume of production. அதாவது வேரியபிள் காஸ்ட்னா செலவு எனக்கு என்னது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு எனக்கு என்னது டைரெக்டாகவே எனக்கு என்னது
செலவு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் எனக்கு என்னது அதுக்கு ஈக்குவலாகவே எனக்கு என்னது செலவு மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதை வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஸடு காஸ்ட் இஸ் காஸ்ட் விச் டஸ் நாட் வெரி டைரக்ட்லி வித் த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு மாறா செலவு. ஃபிக்ஸடு காஸ்ட்னா இந்த செலவு தான் வரும். ஒரு உற்பத்தி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ தான் செலவாகும், இப்போ பண்ணாலும் இவ்வளோ தான், எப்போ பண்ணாலும் எனக்கு என்னது இதே செலவு தான் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு என்னது ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு 2 மார்க்கு இல்லாட்டி 1 மார்க்கில் தான் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எனக்கு என்னது இதுக்கப்புறம் தான் நமக்கு என்னது சம் ஆரம்பிக்கிறோம். சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இல்லாமல் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் சி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கே பி த டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் தென் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுக்கக்கூடிய கொஸ்டின் எனக்கு என்னென்னா சி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷனை சி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கே அப்படிங்கிற டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனாக நமக்கு என்னது இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆவரேஜ் காஸ்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கேன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி நான் என்னென்னு எடுத்துக்கலாம் சி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட்னு எனக்கு என்னது இங்கே சி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. டிவைடட் பை எனக்கு என்னது அவுட்புட். அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸு நமக்கு என்னது அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அப்போ டோட்டல் எக்ஸ் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லாட்டி எனக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கேனாலும் எனக்கு என்னது டோட்டல் காஸ்ட் தான். டிவைடட் பை அவுட்புட்னா எக்ஸ். சேம் அதே மாதிரி ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஸோ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த கே அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை விட்டுட்டு எடுத்துக்கிட்டால் அது எனக்கு என்னது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வேரியபிள் காஸ்ட்னா கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வரணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை அவுட்புட் எனக்கு என்னது எக்ஸ். சரிங்களா? ஸோ அதே ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டை ஏஎஃப்சி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இது எனக்கு என்னது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். ஃபிக்ஸட் காஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் எது கான்ஸ்டன்ட்டோ அதுதான் எனக்கு என்னது ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ கே டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்டை எம்சின்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட்டை ஒரு டைம் மார்ஜினல் காஸ்ட்னா அது கிடையாது. மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய காஸ்ட் ஃபங்க்ஷனை ஒரு டைம் நான் என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுதான் எனக்கு என்னது மார்ஜினல் காஸ்ட்டு. மார்ஜினல் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட்டை ஃபைன் பண்ணிவிட்டு அதில் என்ன வேல்யூ வருதோ அதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்னது மார்ஜினல் ஆவரேஜ் காஸ்ட்டு. மார்ஜினல்னு வந்துட்டாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. மார்ஜினல் காஸ்ட்டு. மார்ஜினல்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை பண்ணணும் காஸ்ட்டை பண்ணணும். காஸ்ட் அப்படிங்கிறது இங்கே எனக்கு என்னது சி ஆஃப் எக்ஸ். அப்போ சி ஆஃப் எக்ஸை பண்ணால் இது மார்ஜினல் அப்படின்னால டிஃப்ரென்ஷியேட்டு எதை பண்ணணும் ஆவரேஜ் காஸ்ட்டு. அப்போ ஆவரேஜ் காஸ்ட்டை ஃபைன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ நான் என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் இன்ட்டு அவுட்புட். அதாவது ஆவரேஜ் காஸ்ட்னா நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், இந்த ஆவரேஜ் காஸ்ட் ஃபைன் பண்ணுறீங்களா இன்ட்டு அவுட்புட் அப்படின்னா எக்ஸ். ஸோ அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அடுத்து ஆவரேஜ் காஸ்ட் ஏசி இஸ் மினிமம் அப்படின்னா எனக்கு என்ன அது வேன் மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு எனக்கு என்ன அது ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அதுதான் எம்சி ஈக்குவல் டு எனக்கு என்னது ஏசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்டும் நமக்கு என்னது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த 7 பாயிண்ட் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு உண்டான டயக்ராமெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்லாம் நமக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை. ஸோ அடுத்து நம்ம ரெவன்யூ ஃபங்க்ஷன் வந்துடுவோம். ஸோ ரெவன்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ ரெவன்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ இஸ் த அமௌண்ட் ரிலைஸ்டு ஆன் எ கமாடிட்டி when it is produced and sold. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்பட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் விற்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் இருக்கும் பாருங்க, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெவன்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து தயாரித்து அதை கொண்டு போய் நம்ம விற்கிறோம் அப்படின்னா அந்த
விற்கும் போது நமக்கு என்னது ஒரு அமௌண்ட்டு கிடைக்குமா, அதை நம்ம ப்ராஃபிட்னு சொல்லலாம், இல்லாட்டி என்னென்னு சொல்லலாம் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரெவன்யூ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ரெவன்யூவை ஆர் இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு எனக்கு என்னது பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பி அப்படிங்கிறது எனக்கு என்னது இங்கே, அதாவது யூனிட் ஆஃப் ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இங்கே பி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்டு அண்டு சால்டு. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லை, ரெவன்யூ ஃபங்க்ஷனுக்கு கொஸ்டினில் ரெவன்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டானா ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவோம், ரெவன்யூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ ஆவரேஜ் ரெவன்யூ வேணும் அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ டிவைட் பை அவுட்புட்டு. டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் கிடையாது, கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் ஆர் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்னவோ அதுதான் டோட்டல் ரெவன்யூ. ஸோ இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் அப்படி இல்லாட்டி எனக்கு என்னது பி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து மார்ஜினல் ரெவன்யூ. மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னா மார்ஜினல்னாலே ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எதை பண்ணணும் இங்கே ரெவன்யூ பண்ணும். ஸோ ரெவன்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்கான், ஆர் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்னது மார்ஜினல் ரெவன்யூ. ஸோ மார்ஜினல் ஆவரேஜ் ரெவன்யூனா மார்ஜினல்னாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆவரேஜ் ரெவன்யூ அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ வரக்கூடிய வேல்யூவை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்னது மார்ஜினல் ஆவரேஜ் ரெவன்யூ வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு ரிமார்க்கு கொடுத்துருக்கான். சரிங்களா? அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ ஏஆர் அண்டு ப்ரைஸ் பிஆர் த சேம். அதாவது வருவாய் எனக்கு என்னது ரெவன்யூவும் ப்ரைஸும் பியும் எனக்கு என்னது ஒன்று தான். ஸோ அதுதான் ஏஆர் ஈக்குவல் டு எனக்கு என்னது பி அல்லது ஏஆர் ஈக்குவல் டு எனக்கு என்னது சாரி ஏ, அதாவது ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருப்போம், இல்லாட்டி ஏஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்துருப்போம். சரிங்களா? இந்த மார்ஜினல் ரெவன்யூ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த அடிஷனல் ரெவன்யூ மேட் ஆன் செல்லிங் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்த் டேம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்த் யூனிட் வென் த சேல்ஸ் லெவல் இஸ் எக்ஸ் யூனிட். அதாவது விற்கக்கூடிய அளவும் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாக இருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட உற்பத்தி எனக்கு என்னது உற்பத்தி செய்யக்கூடிய அளவை விற்கும் பொழுது தோராயமாக வரக்கூடிய கூடுதலை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு என்னது அது வந்து எனக்கு என்னது ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் ஆஃப் தி எக்ஸ் யூனிட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல் பண்ணும்போது நமக்கு ஸ்டாண்டர்டாக எனக்கு என்னது ஒரு இன்கம் வரும்ல. ஸோ அதுதான் எனக்கு என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒன்த் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்கள், ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருளை விற்று அந்த பொருளை விற்றதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு நமக்கு எனக்கு என்னது ஒரு அமௌண்ட்டை கிடைக்குமா. ஸோ அந்த அமௌண்ட்டை கிடைச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் நம்ம அந்த பொருளை உற்பத்தி செய்யப்பட்டதுக்கான அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி நமக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதுதான் நமக்கு என்னது ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸு மைனஸ் சி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ரெவன்யூவிலிருந்து காஸ்ட் ஃபங்க்ஷனை கழிச்சிடும். ரெவன்யூ அப்படின்னு நினைக்கிறது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்றதுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட்டு ரெவன்யூ. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்கிறது அந்த விற்றதுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட்லேருந்து அந்த ப்ராடக்ட் அதாவது தயாரிக்கக்கூடிய அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டா மீதி வரக்கூடிய எனக்கு என்னது அந்த லாபம் தான் ப்ராஃபிட். ஸோ இதுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை அவுட்புட். டோட்டல் ப்ராஃபிட்னா பி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸு. மார்ஜினல் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டை ஒரு டைம் மார்ஜினலாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ராஃபிட்டை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் முடிஞ்சது. மார்ஜினல் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்னது முடிஞ்சது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டில் ஈஸ் மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வரக்கூடிய ப்ராஃபிட் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட், அதாவது எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி அப்படின்னு நமக்கு என்னது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எலாசிட்டிசிட்டி. ஸோ எலாசிட்டிசிட்டி அப்படிங்கிறது மாற்றம், அதாவது நெகிழ்ச்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, இல்லாட்டி நமக்கு என்னது மாற்றம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எலாசிட்டிசிட்டியை அதாவது நீட்டா என் அப்படின்னு சொல்லுவோம். நீட்டா இந்த சிம்பிள் என்னன்னு சொல்லுவோம், நீட்டான்னு சொல்லிக்கலாம். நீட்டா ஆஃப் தி ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எ பாயிண்ட் எக்ஸ் இஸ் டிஃபைன்டு ஆஸ் த லிமிட்டிங் கேஸ் ஆஃப் தி ரேடியோ ஆஃப் தி ரிலேட்டிவ் சேஞ்ச் இன் y டு த ரிலேட்டிவ் சேஞ்ச் இன் எக்ஸ். அதாவது எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளியில் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட எலாசிட்டிசிட்டி எனக்கு என்னது நீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து ஒய்யில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கும் எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கும் உள்ள விகிதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உள்ள டிஃப்ரென்சியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலாசிட்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த எலாசிட்டிசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா நீட்டா ஈக்குவல் டு
எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலாஸ்டிசிட்டிக்கு எனக்கு என்னது, எலாஸ்டிசிட்டிக்கு நீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று எனக்கு என்னென்னா ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், அதாவது ஒரு பொருளோட விலையில் மாற்றம் ஏற்பட்டால் அதனோட தேவை, அதாவது ஒரு பொருளோட விலையில் வந்து மாற்றம் ஏற்பட்டு அதனோட தேவையில் மாற்றம் வந்துச்சுன்னா அது எனக்கு என்னது ப்ரைஸ் ஆஃப் எலாசிட்டி டிமாண்டு சரிங்களா. ஸோ அதே ப்ரைஸ் ஆஃப் எலாசிட்டி சப்ளை அப்படின்னா ஒரு பொருளோட எனக்கு என்னது தேவையில் மாற்றம் ஏற்பட்டு விலையில் மாற்றம் வந்துச்சுன்னா அதுதான் எனக்கு என்னது, அதாவது ப்ரைஸ் ஆஃப் எலாசிட்டி சப்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுக்கு ப்ரைஸ் ஆஃப் எலாசிட்டி டிமாண்ட் அப்படின்னா எனக்கு என்னது நியூட்டா டி டிமாண்டு அப்படிங்கிறதுக்காக தான் நீட்டா டி அப்படின்னு போட்டிருக்கோம். ஈக்குவல் டு ப்ரைஸ் என்றைக்குமே எனக்கு என்னது ப்ரைஸை பொறுத்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பொருள் நமக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல ப்ரைஸை தான் பார்ப்போம். ஸோ அப்போ ப்ரைஸை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பொருளை வாங்குவோ இல்லை வாங்காமலோ இருக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு என்னது மைனஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ப்ரைஸ், இங்கே பி டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை டிபி அப்படிங்கிறது எனக்கு என்னது ப்ரைஸ் ஆஃப் எலாசிட்டி டிமாண்டுக்கு ஃபார்முலா. ஸோ இதே ப்ரைஸ் ஆஃப் எலாசிட்டி சப்ளைனா எனக்கு என்னது, அதாவது விலை கம்மியாக இருக்குது, அளவு வந்து எனக்கு நிறையா இருந்துச்சு அப்படின்னா, விலை கம்மியாக இருந்துச்சுனாலும் நான் என்ன பண்ணுவேன், அளவு நிறையா இருந்தாலும் வாங்கிப்பேன், அளவு கம்மியாக இருந்தாலும் வாங்கிப்பேன். ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ நீட்டா எஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை டிபி. இங்கே மைனஸ் வரும் டிமாண்ட்னா, பாசிட்டிவ்னா எனக்கு என்ன, சப்ளைனா எனக்கு என்ன வரும், பாசிட்டிவ் வரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் எனக்கு என்னது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ ஒன்றும் கிடையாது. இஃப் மாடுலஸ் ஆஃப் நீட்டா எனக்கு என்னது கிரேட்டர் தென் 1, அதாவது 1 விட மாடுலஸ் ஆஃப் நீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு என்னது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு என்னது சப்ளைஸ் எனக்கு என்னது எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதாவது இந்த டிமாண்டையும் இந்த எனக்கு என்னது சப்ளைவையும் நம்ம என்ன சொல்லுவோம், எலாசிட்டிசிட்டி, அதாவது எலாசிட்டிசிட்டியோட அந்த எனக்கு என்னது எலாசிட்டிசிட்டின்னு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்படியே வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் நீட்டா ஈக்குவல் டு 1, ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு, அதாவது டிமாண்டும் சப்ளைவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னது இதை யூனிட் எலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதே மாடுலஸ் ஆஃப் நீட்டாவோட வேல்யூ 1 விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டிமாண்டோட வேல்யூவும் சப்ளையோட வேல்யூவும் 1 விட எனக்கு என்னது ஈக்குவலாக இருக்கும்போது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், இன்எலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இந்த ரிமார்க்லாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது தேவையில்லை. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் எக்ஸாம்பிளுக்கு வந்துக்கலாம். எக்ஸாம்பிள் 6.1 the total cost of function for the production of x unit in x unit given by அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னது ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபைண்டு ஆவரேஜ் காஸ்ட்டு, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டு, ஆவரேஜ் ஃபிக்ஸடு காஸ்ட்டு, மார்ஜினல் காஸ்ட்டு, மார்ஜினல் ஆவரேஜ் காஸ்ட்டு இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும், ஆவரேஜ் காஸ்ட்டை ஃபைன் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை எடுத்து அப்படியே எழுதிங்க சரிங்களா. ஸோ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது இது வரைக்கும் தான், கே அப்படிங்கிறது எனக்கு என்னது கான்ஸ்டன்ட் 7. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கே அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் எனக்கு என்னது சி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா படிச்சு ஞாபகம் இருக்குங்களா, அதை போய் திருப்பி பாருங்கள். ஸோ அதில் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா நமக்கு என்னென்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், இங்கே கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் இது வரைக்கும் இருக்கக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த 7 அப்படிங்கிறது எனக்கு என்னது கே. ஸோ இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்னது 1/3x² ப்ளஸ் 4x மைனஸ் 25 ப்ளஸ் 7/x அப்படின்னு வரும். ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்கூடியது எனக்கு என்னது 1/3x³ ப்ளஸ் 4x² மைனஸ் 25x அப்படிங்கிறது எனக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸு, கீழே டிவைட் பை எனக்கு என்னது எக்ஸு. ஸோ எக்ஸால் டிவைட் பண்ண எனக்கு என்ன வரும் 1/3 இன்ட்டு x³ ஒரு எக்ஸ் போச்சுன்னா x² வரும். இங்கே 4x² ஒரு எக்ஸ் போச்சுன்னா டிவைட் பை எக்ஸ் ஹோல் டிவைட் பை எக்ஸ், அப்போ 4x வரும். மைனஸ் 25x போட்டால் எனக்கு என்ன வரும் 25 வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்னது ப்ளஸ்ஸு கே
கே தானே எனக்கு என்னது 7. ஸோ இப்போ டோட்டல் ஆவரேஜ் காஸ்ட்னா எனக்கு என்னது டோட்டலாக தானே சி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ கீழே 7/, எனக்கு என்னது எக்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா ஃபார்முலா எழுதுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும்தான் நான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த கேவை நான் இங்கே எடுத்துக்கக்கூடாது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்னு போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், டிவைடட் பை எக்ஸ் போட்டோம் அப்படின்னா 1/3x² + 4x - 25 அப்படின்னு வரும். ஸோ ஆவரேஜ் ஃபிக்ஸடு காஸ்ட்னா கொடுத்துருக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் கேவை மட்டும் எடுத்துக்கணும். கே அப்படிங்கிறது எனக்கு என்னது 7. ஸோ அப்போ 7/x அப்படின்னு போட்டாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய காஸ்ட் ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் எனக்கு என்னது 1/3 அப்படியே மல்டிபிளே இருக்கட்டும். ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் எனக்கு என்னது காஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. ஸோ 1/3 அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் கியூபை பண்ணால் எனக்கு என்ன வரும், 3 × x² வரும். ஸோ இங்கே ஒரு 1/3 இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னு எனக்கு என்ன வரும், x² மட்டும் வரும். ஸோ அடுத்து 4x² பண்ணால் எனக்கு என்ன வரும், 8xன்னு வரும். -25x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 25 அப்படின்னு வரும். ஸோ -7 எனக்கு என்னது கான்ஸ்டன்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து மார்ஜினல் ஆவரேஜ் காஸ்ட். மார்ஜினல் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட்டை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஆவரேஜ் காஸ்ட்டை நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் எனக்கு என்னென்னு இருக்குது, 1/3x² தான் இருக்குது. ஸோ இதை ஒரு டைம் நான் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ மார்ஜினல் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா எனக்கு என்ன வரும், அதாவது டி டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் டிவைடட் பை, அதாவது d/dx இன்ட்டு ஆவரேஜ் காஸ்ட் எடுத்து எழுதியாச்சு. ஸோ 1/3x² பண்ணால் எனக்கு என்ன வரும், 2/3x அப்படின்னு வரும். ப்ளஸ் 4x பண்ணால் 4 ஆயிரும், -25 பண்ணால் 0 ஆயிரும், ப்ளஸ்ஸு 1/x பண்ண எனக்கு என்ன வரும், -1/x² வரும். இன்ட்டு 7 அப்படியே இருக்கனால இன்ட்டு 7 அப்படியே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அது வரைக்கும் முடிஞ்சுது. ஸோ அப்போ 5 கண்டுபிடிக்க சொன்னாங்க, 5 நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.2. The total cost is C in rupees making X unit of product C of X நமக்கு கொடுத்துருக்காங்க. Find the marginal cost of product at எனக்கு என்னது 9 units of output அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ C of X கொடுத்துருக்கூடியதை எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் த மார்ஜினல் காஸ்ட்ன்றாங்க. மார்ஜினல் மார்ஜினல்னாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காஸ்ட்னா காஸ்ட் ஃபங்க்ஷனை பண்ணணும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆஃப், அதாவது d/dx இன்ட்டு காஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிங்க. ஸோ 50 பண்ணால் 0 ஆயிரும், 4x பண்ணால் 4 ஆயிரும், ப்ளஸ்ஸு 3 அப்படியே இருக்கட்டும். √x எனக்கு என்னது x^1/2 எழுதிக்கலாம். ஸோ அப்போ கீழே வந்து எனக்கு என்ன வரும், √x பண்ணால் 1/2 √x அப்படின்னு வரும். ஸோ அப்போ 3 மேலே மல்டிபிள் இருக்குது, அப்போ 3/2 √x அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ when x = எனக்கு என்னது 9 அப்படின்னு சொல்லி மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அட் எனக்கு என்னது 9 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x = 9 அப்படின்னு கொண்டு போய் கிடைச்ச ஆன்சரில் அப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும், 4 × 1/2 அப்படின்னு வரும். ஸோ மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன வரும், 4/2 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இல்லாட்டி எனக்கு என்னது 4.50 அப்படின்னு வரும். ஸோ அப்போ மார்ஜினல் காஸ்ட் இஸ் எனக்கு என்னது 4.50. when the level of output எனக்கு என்னது மார்ஜினல் காஸ்ட்டோட அவுட்புட் 9 இருக்கும்போது அதனோட ரேட் எனக்கு என்ன வரும், 4.50, அதாவது $4.50 வரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சம்ஸை நாளைக்கு எக்ஸைஸ் சம் ஃபுல்லாக பார்த்துருவோம். இதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒரு 7-8 சம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னது, அதாவது டிமாண்டு சப்ளை இதெல்லாம் வந்து எனக்கு என்னது, அதெல்லாம் வந்து டெஃபினிஷன்ஸ் தான். பட் எனக்கு என்னது, ஏதாவது 2 மார்க் 1 மார்க்கில் சம்டைம் கேட்பாங்க, கேட்காம விட்டுருவாங்க. நமக்கு என்ன மெயினாக தெரியணும் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட்டு, மார்ஜினல் காஸ்ட்டு, ஃபிக்ஸடு காஸ்ட்டு இதெல்லாம் நம்ம எப்படி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டுன்னு கொடுத்தோம்ல, ஸோ அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா ரெவன்யூ ஃபங்க்ஷனில் ரெவன்யூ காஸ்ட்டு, ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ, ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் கொடுத்துருப்போம், அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதில் கீழே வந்து மார்ஜினல் ப்ராஃபிட்டு, ஆவரேஜ் ப்ராஃபிட் இதெல்லாம் ஃபைன் பண்ணோம்ல, ஸோ அது கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக ஈக்குவல் அதாவது x/y dy/dx அப்படின்னு படித்தோமா. ஸோ அதில் ப்ரைஸு சப்ளைன்னு சொல்லி 2 படித்தோமா. ஸோ அந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் ப்ரைஸ் அப்படின்னா எனக்கு என்ன வரும், அதாவது மைனஸ் வரும். அதே எனக்கு என்னது சப்ளை அப்படின்னா அந்த மைனஸ் மட்டும் வராது, சேம் அதே ஃபார்முலா தான். ஸோ அப்போ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு என்னது இதெல்லாம் தெரிஞ்சால் ஈஸியாகிடும். சரிங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய சம்ஸை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.